ராகி மாவு யூஸ் பண்ணி ஈஸியாக ஹெல்த்தியாக ஒரு கேரமல் புட்டிங் கிட்ஸுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். சூப்பர் டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். அது செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு கரும்பு சக்கரை ஆட் பண்ணி லைட்டாக தண்ணி ஊற்றி கேரமல் பண்ணுறதுக்காக ரொம்ப நேரம் கலக்கிட்டே இருந்திங்கன்னா கசந்துடும். லைட்டாக கரையிற அளவுக்கு கலக்கிட்டு அது சூடாக இருக்கும் போதே நம்ம எந்த பவுலில் செய்ய போகிறோமோ அந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஆறிடுச்சுன்னா கெட்டியாயிரும். அதை ஒரு பக்கம் ஆற விட்டுட்டு மறுபடியும் பவுலில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு ஃப்ளேவருக்காக நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுட்ரு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்வீட்னஸ்க்காக ஒரு 5 பேரிச்சம்பழத்தை பாலில் ஊற போட்டிருந்தேன். அதையும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுட்டு அதையும் இந்த ராகி மாவு கூடயே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா வந்துட்டு பால் இல்லைனா தண்ணி ஊற்றி கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஸ்வீட்னஸ் கொஞ்சம் கம்மியாக அந்த மாதிரி இருந்தனால நான் சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிட்டேன். இதை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 5 10 நிமிஷம் கிளறிட்டே இருந்திங்கன்னா கெட்டியாகும். ரொம்ப கெட்டியாகிற மாதிரி இருந்தால் பால் இல்லைனா தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது சூடாக இருக்கும் போது பவுலில் ஆட் பண்ணாமல் நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா பவுலில் ஆட் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கும் போது மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. இல்லைனா வந்து தண்ணி பற்றும். அதனால் ஒரு 5 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுட்டு மிஞ்சி போனால் ஒரு 1/4 மணி நேரம் நல்லா வேக வச்சுட்டோம்னா சூப்பர் டேஸ்ட்டாக ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும்.